Hi guys, welcome back to our channel Pragya Villa. இன்னைக்கு நம்ம வீடியோல டல்லா இருக்க நம்ம வீட்டை இன்னும் அழகா எப்படி பிரைட்டா ஆக்கலாம் அதுவும் குறைஞ்ச செலவுல அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? சில பேர் எவ்வளோ நல்லா சமைச்சாலும் டேஸ்ட்டாகவே இருக்காது. அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எண்ணெய் தான் காரணமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்காக ட்ரூலி நேட்டிவ் இந்த நேமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் ஆயிலும் சூப்பராக இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஆயில் தான் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆடின எண்ணெய்ங்க. இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அண்ட் இது வந்து கடலெண்ணெய். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பியூரான கடலை எண்ணெய்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நானே வந்து சுமாராக தான் சமைப்பேன். ஆனால் இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஜென்யூன் ரிவ்யூவே நான் சொல்கிறேன். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸும் சரி அண்ட் குவாலிட்டி வைஸும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே தெரியும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ரிவ்யூவும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ரூம் மட்டும் ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. முதல்ல அந்த ஒயிட் சிமெண்ட் மட்டும் அடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது. இந்த பெயிண்டிங்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் தான். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும். மாஸ்கிங் டேப் இல்லைனா பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் 2-3 கூட வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 கலர் பெயிண்ட் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கலர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 1 கிலோ தான் மினிமமே ஏஷியன் பெயிண்டில் வாங்கியிருந்தேன். ஏஷியன் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே 1 கிலோ தான் மினிமம். ஸோ 1 கிலோ வாங்கிக்கோங்க. அது வந்து 200-230 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலர் டார்க்காக இருந்ததுன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் லைட் கலராக இருந்ததுன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லைன் அப் பண்ணுறோன்னு இதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. என்ன ஷேப் வேணாலும் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி, இல்லைனா எது அழகாக இருக்குமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓட்டுங்க. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் தான் குழந்தைங்க கிறுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா. ஆனால் அது அழகாக இருக்கும். இதில் டேப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு பாக்ஸு, ஸ்கொயர் அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு உங்கள்கிட்ட 3 கலர் இல்லைனா 4 கலர் இருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை செலக்ட் பண்ணி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு பாக்ஸை விட்டு இன்னும் 2 பாக்ஸை விட்டு கேப் விட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு கலர் அடித்து இன்னொரு கலரும் நீங்கள் அடிக்கலாம். நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து நான் பர்பிள் எடுத்தேன்னா பர்பிளே எல்லா இடத்துலையும் அடிச்சிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்தெந்த கலர் அடிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே அடித்து முடிச்சிருங்க. இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்ஈவனாக இருக்கணும் இந்த லைன்ஸ் எல்லாம். அதுதான் மாஸ்கிங் எதுக்காகனா அந்த மாஸ்கிங் டேப் மேலே கூட லைட்டாக படலாம். பட் அதுக்குள்ளவே வரா மாதிரி அடிச்சுக்கோங்க. அண்ட் வெளியில் வராமல் அடிங்க. அதுதான் மெயின். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். மேபி செகண்ட் கோட்டிங் கொடுத்தா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அன்ஈவனாக இருக்காது. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்கை கொடுத்துக்கோங்க. அண்ட் கலர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒன்று டார்க் கலர் இருக்கணும், ஒன்று லைட் கலராக இருக்கணும். எல்லாமே டார்க்காக இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று லைட்டாக ஒரு 2 கலர் லைட்னா 2 கலர் டார்க் அந்த மாதிரி மிஸ் மேட்சாக கொடுங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். அண்டு ஒன்ஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இல்லைனா நெக்ஸ்ட் டே கூட அந்த டேப்பை பீல் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆனால் எதுவும் ஆகாது. ஒன்ஸ் சூப்பராக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. மாஸ்கிங் டேப் அப்போ எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுமே இந்த பெயிண்டிங்கை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 8:30 போலவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்புறமே எங்களுக்கு பொறுக்கலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டோம். எல்லோரும் சேர்ந்து வந்து ரிமூவ் பண்ணோம். இதில் வந்து கலரிங் வந்து எல்லாருமே பண்ணாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது எல்லோரும் அடிக்கணுன்றதுக்காக. வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. இதுதான் கம்ப்ளீட் ஆன பிறகு எடுத்த பிக்சர். எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் நீங்கள் கலர்ஸ் இன்னும் நல்லா செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். இதுவே இவ்வளோ சூப்பராக வந்தது. பட் நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட அழகாக வரும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா.
இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் எடுத்த பிக்சர். இது வந்து மார்னிங், இது வந்து டே டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரைட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்தது அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.